இப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் E/M ரேஷியோ. இப்போ E/M ரேஷியோ அப்படின்னா E மீன்ஸ் எலக்ட்ரானிக் சார்ஜ், Mன்றது எலக்ட்ரானோட மாஸ். E/M ஆஃப் அன் எலக்ட்ரான், அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்ற இன்னொரு நேம் யூஸ் பண்றோம். இதோட வேல்யூ SI யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா E/M ஈக்குவல் டு 1.76 × 10⁻11 கூலும் கிலோகிராம் பவர் -1. அதே EMU பை கிராம்ல சொல்லணும்னா 1.76 × 10⁻7. அடுத்தது ESUல சொல்லிங்க அப்படின்னா 5.28 × 10⁻17. இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க SI யூனிட்டை. அடுத்து E/M டிட்டர்மினேஷனுக்கு நமக்கு வந்து மொத்தம் ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்க் மெத்தட் ஆர் ஹெலிக்கல் மெத்தட் ஆர் லாங் சொலினாய்டல் மெத்தட். ஸ்கிரீன் இந்த வாரம் இப்ப தெரியுதான்னு பாருங்க. வந்துருங்க பாருங்க. ஓகே ஓகே. டிட்டர்மினேஷன் ஆஃப் த E/M. டிட்டர்மினேஷன் ஆஃப் E/M பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா பஸ் மெத்தட் அல்லது ஹெலிக்கல் மெத்தட் அல்லது லாங் சொலினாய்டல் மெத்தட். இது எல்லாமே சேர்ந்து ஒரே மெத்தட் தான். இதை இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தாம்சன் மெத்தட். தாம்சன் மெத்தட்ல நமக்கு 2 டைப் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா மேக்னட்ரான், அதை பயன்படுத்துற ஒரு மெத்தட், மேக்னட்ரான் மெத்தட் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா லாங் சொலினாய்டல் மெத்தட். இப்ப லாங் சொலினாய்டல் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம ஹெலிக்கல் மெத்தட் அல்லது பஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல என்னென்ன அப்பேரட்டஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சூட்டபிள் ஹை ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் டிசி அண்ட் ஏசி வோல்ட்மீட்டர். ஏன்னா நம்ம டிசி அண்ட் ஏசி 2 வோல்டேஜுமே நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு அம்மீட்டர், அப்புறம் ஒரு கேத்தோட் ரே டியூப், அப்புறம் ஒரு லாங் சொலினாய்டு இது இருக்கும். இப்ப பவர் சப்ளை யூனிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் டிசி அண்ட் ஏசி வோல்ட் மீட்டர், அப்புறம் ஒரு அம்மீட்டர், அப்புறம் கேத்தோட் ரே டியூப், அப்புறம் ஒரு லாங் சொலினாய்டு. இப்ப ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொலினாய்டை வந்து பிளேஸ் த சொலினாய்டு இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். சொலினாய்டை வந்து நம்ம இந்த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல வச்சிடறோம். அதுக்கப்புறம் பிளேஸ் த கேத்தோட் ரே டியூப் சென்ட்ரலி இன்சைட் த சொலினாய்டு. ஒரு கேத்தோட் ரே டியூபை அந்த சொலினாய்டோட சென்டர்ல வைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்ளை எ சூட்டபிள் ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ். ஒரு ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ், சூட்டபிளான ஒரு ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ அப்ளை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைட் பாயிண்ட் ஸ்பாட், ஒரு
புள்ளி ஒளி, அதாவது ஸ்பாட்டை வந்து நம்ம வந்து பாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டை நம்ம வந்து பிரைட்டான ஒரு ஸ்பாட்டு, அதாவது ஒரு ஒளிர்வு புள்ளிய நம்ம உருவாக்குறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனோட சென்டர்ல. இந்த ஒளிர்வு புள்ளியை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து இன்டென்சிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அதற்கான செட்டப், நம்ம லாங் சொலினாய்டல் மெத்தடுக்கான செட்டப். இதுல இது வந்து நமக்கு வந்து லாங் சொலினாய்டை குறிக்கும். இந்த ரவுண்டு கீழே உள்ள ரவுண்டு வந்து நமக்கு வந்து காயில் நமக்கு காமிக்காம இதை வந்து இந்த மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. இது வந்து சொலினாய்ட். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் பீம் போறதுக்கான ஒரு செட்டப் இருக்கு. அப்புறம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டு, அப்புறம் ஒய் பிளேட், 2 பிளேட் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்குது. இந்த ஸ்கிரீன்ல தான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு பிரைட்டான ஒரு ஸ்பாட்டை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளை எ சூட்டபிள் ஏசி வோல்டேஜ், ஒரு ஏசி வோல்டேஜை இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அப்ளை எ சூட்டபிள் ஏசி வோல்டேஜ் யாருக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் பிளேட்டுக்கு அப்ளை பண்ண போறோம். எக்ஸ் பிளேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பிரைட் ஸ்பாட் இருக்கு இல்லையா, இந்த புள்ளியா இருந்த ஸ்பாட்டை நம்ம என்ன மாத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஹரிசாண்டல் லைனா மாத்த போறோம். ஒரு ஹரிசாண்டல் லைன் 2 to 3 சென்டிமீட்டர் ஒரு லைனா மாத்த போறோம். அதன் பிறகு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, லைனா மாத்தினதுக்கு பிறகு லைனா மாத்திட்டு அடுத்து வந்து நவ் சுவிட்ச் ஆன் த கரண்ட் இந்த சொலினாய்ட். இப்போ வந்து நவ் சுவிட்ச் ஆன் த கரண்ட் இந்த சொலினாய்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சொலினாய்டு வழியா நம்ம வந்து கரண்ட் கொடுக்க போறோம். சொலினாய்டு வழியா நீங்க கரண்ட் கொடுக்கும்போது, நார்மலா ஒரு சொலினாய்டு வழியா கரண்ட் போனுச்சுன்னா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால ப்ரொடியூஸ் ஆகும் போது, இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானுடைய இயக்கத்தை வந்து மாற்றி அமைக்கும். அதனால நமக்கு வந்து ஏற்கனவே கிடைத்த இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து இப்ப நம்ம வந்து கரண்ட அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்கனவே கிடைத்த அந்த ஹரிசாண்டல் லைனை திரும்பவும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்டா மாத்த போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த ஒரு வோல்டேஜ், அதாவது ஏசி வோல்டேஜ் கொடுக்காத போது இருந்த பாயிண்ட திரும்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப வந்து பாயிண்ட் போக்கஸ் வந்து நம்ம அகைன் அப்டைன் ஆன் தி ஸ்கிரீன், திரும்ப பாயிண்ட் போக்கஸை நம்ம கொண்டு வர போறோம். அப்படி அந்த பாயிண்ட் போக்கஸை திரும்ப கொண்டு வர்றதுக்கு நாம எவ்வளவு கரண்ட் கொடுத்தோமோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கான ரீடிங். ஆல்சோ நோட் த வேல்யூ ஆஃப் த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோம் இல்லையா, கொடுத்து பாயிண்ட் ஸ்பாட் உருவாக்கணும் இல்லையா, அதையும் நோட் பண்ணிக்கணும். அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் த கரண்ட் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொடுத்து இதே மாதிரியான ஒரு பாயிண்ட் போக்கஸை திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கொண்டு வரோம். அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப இந்த கரண்ட் வேல்யூ அப்புறம் ஆக்சிலரேட்டிங் வேல்யூ இந்த மெஷர் பண்ண இந்த வேல்யூவை வச்சு நம்ம வந்து ஒரு டேபுலேஷன் போட்டு அதுல இருந்து நம்ம E/M கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் ஒரு மெத்தடு. அதை டேக் ஏ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பை சேஞ்சிங் த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் அண்ட் அட்ஜஸ்டிங் த சொலினாய்டு கரண்ட் கரஸ்பாண்டிங் டு ஈச் வோல்டேஜ். அடுத்து திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு பிளேட் இல்லையா, ஒய் பிளேட் இல்லையா, இதே மாதிரி ஒய் பிளேட்டுக்கு நம்ம வந்து ஆக்சிலரேட்டிங், அதாவது ஏசி ஒரு சூட்டபிள் இதே மாதிரி அப்ளை இப்படி எக்ஸுக்கு செலுத்தினமோ ஒரு ஏசி வோல்டேஜ், அதே மாதிரி ஒய்க்கு திரும்ப என்ன பண்றோம், நம்ம ஏசி வோல்டேஜ் செலுத்தி இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல ஹரிசாண்டல் ஸ்பாட் உருவாக்கணும் இல்லையா, ஹரிசாண்டல் ஸ்பாட்டுக்கு பதிலாக இப்ப வந்து ஹரிசாண்டல் லைன் உருவாக்குனதுக்கு பதிலாக இப்ப வந்து ஒரு வெர்டிகல் லைன் வந்து கிரியேட் ஆகும். அதே 2 to 3 சென்டிமீட்டர் லென்த்ல இப்ப திரும்ப அந்த லைனை வந்து திரும்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல மாதிரியே நம்ம கரண்ட் கொடுத்து ஸ்பாட்டா மாத்த போறோம். இப்ப இந்த கரண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம குறிச்சுக்கலாம். அப்ப வந்து நமக்கு 2 விதமான ரீடிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதை எக்ஸ் பிளேட்டுக்கு கொடுத்து நம்ம வந்து ஹரிசாண்டல் லைனா மாத்தி திரும்ப கரண்ட் கொடுத்து அந்த ஹரிசாண்டல் லைனை ஸ்பாட்டா மாத்தணும். ஒய் பிளேட்டுக்கு அதே மாதிரி நீங்க அப்ளைய சூட்டபிள் ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது நமக்கு வந்து வெர்டிக்கல் லைன் கிடைத்தது. அந்த வெர்டிக்கல் லைனை திரும்ப ஸ்பாட்டா மாத்துறதுக்கு கரண்ட் கொடுக்குறோம். திரும்ப அதே மாதிரி அந்த கரண்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுட்டு போறோம். இது எல்லாத்தையும் டேபுலேஷன் பண்ணி நம்ம வந்து E/M கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு சொலினாய்டல் மெத்தட். இதுக்கான ஃபார்முலா அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொலினாய்டோட லென்த் எடுத்துக்க போறோம். அப்புறம் இந்த சொலினாய்டோட அவுட்டர் ரேடியஸ் வந்து R1, இன்னர் ரேடியஸ் R2 எடுத்துக்க போறீங்க. இந்த 2 அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸோட அந்த ஆவரேஜ் வந்து நம்ம கேபிட்டல் R எடுத்துக்கலாம். அப்ப கேபிட்டல் Rல இருந்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் D = 2R,
அடுத்ததா வந்து சொலினாய்டுல எத்தனை டர்ன்ஸ் இருக்கு, சுற்றுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதை வந்து கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் பிளேட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் உள்ள மீன் டிஸ்டன்ஸை எல்எக்ஸ் அதை அளந்துக்கிறோம். அதே மாதிரி ஒய் பிளேட்டுக்கும் ஸ்கிரீனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அளந்துக்கிறோம், அது வந்து எல்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்ததாக வந்து காஸ் தீட்டா. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இந்த எல் வேல்யூ ஆர் வேல்யூ இதெல்லாம் அளந்து வச்சிருக்கோம். இதுல இருந்து நம்ம வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ் தீட்டாவுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா L/2/√r² பிளஸ் L/2 ஹோல் ஸ்கொயர். இப்ப இதை வந்து அப்படியே டயாமீட்டர் பேஸ்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து L/√d² பிளஸ் L² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த L/√d²/L² இதுல இருந்து நம்ம வந்து காஸ் தீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து கேஎக்ஸ் இதுல இருந்து காஸ் தீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து நம்ம கேஎக்ஸ்ன்ற டேர்ம் கண்டுபிடிக்கலாம். கேஎக்ஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 5 × 10⁻13 L/n LX காஸ் தீட்டா. அதே மாதிரி கேஒய்க்கும் அதே ஃபார்முலா தான். பட் எல்எக்ஸ் பதிலாக வந்து நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா எல்ஒய் வரும். எல்எக்ஸ் பதிலாக எல்ஒய் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கேஒய் வந்துடும். இப்ப இந்த மெத்தட்ல இருந்து E/mக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா E/m = kx V0/I0². E/m = kx V0/I0² அல்லது E/m = ky எடுத்தீங்கன்னா V0 அதே I0² தான். அதாவது kyன்னா வந்து நம்ம ஒய் பிளேட் யூஸ் பண்ணும்போது அந்த வோல்டேஜையும் அந்த கரண்டையும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க எக்ஸ் பிளேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் அந்த கரண்டை வந்து நம்ம எடுத்துக்க போறோம். இதுதான் வந்து E/mக்கான இந்த மெத்தடுக்கான ஃபார்முலா. பட் இந்த ப்ரீகாஷன்ஸ்லயே நம்ம சொன்ன எல்லா மெத்தடுமே பாத்தீங்கன்னா அதுல வந்து சம்மரியா வந்துடும் உங்களுக்கு. நீங்க ப்ரீகாஷன்ஸ் படிச்சீங்கனாலே நம்ம அதை நம்ம ப்ரொசீஜர் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு ப்ரீகாஷன்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதுமானது. இதுலயே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். சொலினாய்டு சுட் பி பிளேஸ்ட் இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். சொலினாய்டு எந்த டைரக்ஷன்ல வைக்கணும், நம்ம வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கணும். அப்புறம் கேத்தோட் ரே டியூபை வந்து எங்க வைக்கணும், சொலினாய்டுக்கு சென்டர்ல வைக்கிறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் பீம் மஸ்ட் பி ட்ரேசியல் லைன். அப்போ வந்து நம்ம எலக்ட்ரான் பீம் வந்து 2 to 3 சென்டிமீட்டர் லாங்குக்கு நம்ம வந்து மாத்துறோம். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எப்படி அப்ளை பண்றோம்னா சொலினாய்டுக்கு கரண்ட் கொடுக்குறோம், அதுல இருந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட் மூலமா தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே கிரியேட் பண்றோம். அடுத்தது லைன் ட்ரேஸ். இந்த லைன் ட்ரேஸ் வந்து நமக்கு வந்து 2 to 3 சென்டிமீட்டர் லாங் லைனா இருக்கக்கூடிய அந்த லைன் ட்ரேஸை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் பி brought to a பாயிண்ட் ஃபோக்கஸா மாத்துறோம். பாயிண்ட் ஃபோக்கஸா மாத்துறதுக்கு நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம் ஒரு டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் திரும்ப வேற டைரக்ஷன்ல கரண்ட்டை மாத்தி திரும்பவும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்து நம்ம அந்த இதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அடுத்து ரீடிங் மஸ்ட் பி டேக்கன் பை அப்ளைங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் எக்ஸ் பிளேட்ஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ் பிளேட் இஸ் ஒய் பிளேட் அப்படின்னு பாத்தீங்க. அது எக்ஸ் பிளேட்டுக்கும் ஒய் பிளேட்டுக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரீடிங் வந்து மாத்தி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் இந்த மெத்தடு. அடுத்ததா வந்து தாம்சன் மெத்தட் ஃபார் E/m. E/m கண்டுபிடிக்கிறதுக்கான தாம்சன் மெத்தட். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேத்தோட் ரே டியூப் இருக்கும். இந்த கேத்தோட் ரே டியூபுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது, 3 எசென்சியல் பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கு. எலக்ட்ரான் கன்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கன்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேத்தோட் அப்புறம் ஒரு ஆனோடு ரெண்டுமே இருக்கு. இது வந்து இந்த எலக்ட்ரான் கன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்ணும். ஆக்சிலரேட் அண்ட் ஃபோக்கஸஸ் த எலக்ட்ரான்ஸ். அதாவது ஆக்சிலரேட் பண்ணி அதை வந்து யாரு வழியா அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனோடு வழியாக அப்படியே போயிட்டு எங்க போகும்னா ஸ்கிரீனுக்கு போகும். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோரசன்ஸ் ஸ்கிரீனுக்கு போயிட்டு அந்த ஸ்கிரீன்ல போயிட்டு எலக்ட்ரான் வரும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரைட் ஸ்பாட்டை நமக்கு உருவாக்குகிறது. இதான் வந்து அந்த எலக்ட்ரான் கன்னோட டோட்டல் ஒர்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல கேத்தோடு அண்ட் ஆனோடு இருக்கு. எலக்ட்ரான் கன் வந்து உருவான எலக்ட்ரான் கன்ல இருந்து உருவான எலக்ட்ரான் நமக்கு ஆனோடு வழியாக ஒரு ஃபைன் பீமாக ஒரு மெல்லிய கற்றையாக அந்த ஸ்கிரீன்ல போய் விழும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரைட் ஸ்பாட் அதை வந்து உருவாக்கும். இந்த ஸ்கிரீன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு புளூரசன்ட் ஸ்கிரீன்னா எலக்ட்ரான் வந்து அதன் மீது படும்போது அது வந்து ஒளிர்வை ஏற்படுத்தும். அதாவது புளூரசன்ட் ஸ்கிரீன். இப்ப இந்த ஸ்கிரீனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு புளூரசன்ட் மெட்டீரியலால கோட் பண்ணிருப்பாங்க. புளூரசன்ட் மெட்டீரியல் அந்த ஸ்கிரீன் மேல பூசி இருப்பாங்க. இந்த புளூரசன்ட் மெட்டீரியல் பெரும்பாலும் என்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சிங்க் சல்பைடு நம்ம யூஸ் பண்றோம். அந்த சிங்க் சல்பைடு ஸ்கிரீன்ல போயிட்டு எலக்ட்ரான் போடும்போது நமக்கு வந்து ஒரு கிரீனிஷ் ப்ளூ ஸ்பாட் வந்து நமக்கு அங்க கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட் வந்து விழுகக்கூடிய இடத்தை நம்ம வந்து கரெக்டா மெஷர் பண்ணணுன்றதுக்காக
அந்த ஸ்கிரீன்லயே வந்து ஒரு கிராஃப், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மில்லிமீட்டர் கிராஃப் ஒன்று அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நமக்கு கரெக்டா எந்த இடத்துல அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் டிஃப்ளெக்டிங் சிஸ்டம், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்றதுக்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறோம். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றதுக்காக 2 பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பிளேட் வந்து P, இன்னொரு Q அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிளேட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். 2 பிளேட், அதாவது 2 பிளேட்ஸ் ஆர் ஃபிட்டட் இன் த டியூப். ஃபிட்டட் இன் த டியூப்னா டியூப் மீன்ஸ் கேத்தோட் ரே டியூப். கேத்தோட் ரே டியூபுக்குள்ள நம்ம P மற்றும் Q என்ற 2 பிளேட்டுகளை சிம்மெட்ரிக்கலி ஆன் எய்தர் சைட் ஆஃப் த எலக்ட்ரான் பீம். இப்ப எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல நமக்கு எலக்ட்ரான் வருது அப்படின்னா, எலக்ட்ரான் பீம் வருதுன்னா இதோடைய 2 சைட்லயும் இந்த மேல ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட், 2 பிளேட் சிம்மெட்ரிக்கலா வச்சிருக்கோம். சிம்மெட்ரிக்கலா 2 சேம் டிஸ்டன்ஸ்ல, ஒரே லென்த்ல அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த 2 பிளேட்டை நம்ம வச்சிடறோம். அந்த 2 பிளேட்டை வச்சு இந்த பிளேட்டுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க போறோம். இது 2 பிளேட்டுக்கு இடையில ஒரு பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொடுக்கலாம். அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ண போறோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா, நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த டைரக்ஷன்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து எலக்ட்ரானுடைய டைரக்ஷனுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கொடுக்க போறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த தாம்சன் மெத்தடு. தாம்சன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேத்தோட் ரே டியூப் இருக்குது. அந்த டியூப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கன்னு, எலக்ட்ரான் கன்னுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அதான் எலக்ட்ரான் கன்னு, அப்புறம் வந்து ஒரு ஆனோடு, அப்புறம் வந்து கேத்தோடு இருக்கு. அப்புறம் ஆனோடு கேத்தோடு வழியாக, அதாவது ஆனோடு வழியாக போகக்கூடிய எலக்ட்ரான் கற்றை அந்த ஸ்கிரீன்ல போய் போடும். அப்போ ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன்ல வந்து நமக்கு ஒரு பிரைட் ஸ்பாட் உருவாகுது. அதன் பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டியூபுக்கு உள்ள 2 சிஸ்டம் உருவாக்குறோம். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கொடுக்கறதுக்காக 2 அமைப்பு உருவாக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது 2 பிளேட்டுகள் பயன்படுத்தி அந்த பிளேட்டுகளுக்கு இடையில நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம வந்து பெர்பெண்டிகுலராக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம். இப்ப பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து கேத்தோட் ரே, எலக்ட்ரான் வந்து ஒரு கேத்தோட் ரே. அப்ப கேத்தோட் ரே வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக செல்கிற பொழுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாகவோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக செல்லும் போது அந்த கேத்தோட் ரே என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டிஃப்ளெக்ட் ஆகுன்ற பிரின்சிபலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த E/M தாம்சன் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட், திரும்ப நம்ம அதே எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த பிக்சருக்கான அரேஞ்ச்மெண்ட் தான். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கேத்தோட் ரே, இந்த டியூப் இருக்கு. அப்புறம் வந்து இதுல இருந்து இந்த சீன்றது கேத்தோடு, சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா ஒரு இதுல இருந்தா நம்ம எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த பிளேட்டை நம்ம கேத்தோடுன்னு வச்சுக்கிறோம். கேத்தோட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் இப்படியே வந்து இங்க ஆனோடு வந்து நம்ம பாசிட்டிவ் கொடுத்துருக்கனால ஆனோடு நோக்கி போகும். ஆனோடு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைன் ஹோலா இருக்கும், சின்ன ஹோலா இருக்கும். அதனால வந்து ஆனோடு இங்க இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து நமக்கு வந்து ஆனோடு வழியா போகும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு மெல்லிய கற்றையாக, ஒரு ஃபைன் பீமா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இப்படியே வரும். இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்னா போயிட்டு O என்ற புள்ளியில பட்டு, O என்ற புள்ளியில ஒரு பாயிண்ட் பிரைட் ஸ்பாட்டை வந்து நமக்கு உருவாகும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 பிளேட், நம்ம இங்க ஒரு பிளேட்டு, இங்க ஒரு பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த 2 பிளேட்டுக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க போறோம். அதே மாதிரி இந்த S and N வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை இதுக்கு பெர்பெண்டிகுலரா கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு O என்ற புள்ளியில நமக்கு வந்து பாயிண்ட் ஸ்பாட் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது ஸ்ட்ரைட்டா போயிட்டு O என்ற புள்ளியில எலக்ட்ரான் போறோம். இப்ப நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்படி போயிடும். இங்க போயிட்டு எங்க விழுகும்? P புள்ளியில விழுகும். ஒருவேளை நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எங்க போய் விழுகும்னா அப்படியே கீழே இறங்கி P' வந்துடும். அந்த எலக்ட்ரான் P' புள்ளியில நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து அந்த ஒளிர்வு புள்ளி வந்து கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் அப்ளை பண்ணி திரும்பவும் அந்த எலக்ட்ரானுடைய இதை வந்து டைரக்ஷனை மாத்துறோம். எப்படி மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் ஏற்கனவே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 இல்லாத போது எங்க போய் பட்டுச்சு? O என்ற புள்ளியில பட்டுச்சு. திரும்ப O என்ற புள்ளியில படுமாறு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப O என்ற புள்ளியில பட வைக்கிறோம். அப்படி O என்ற புள்ளியில பட வச்சு அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை கண்டுபிடிச்சுக்கிறோம். எலக்ட்ரான வெலாசிட்டியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக E/M கண்டுபிடிக்கலாம்.
ஓகே, இப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த கேத்தோட் ரே. இப்ப கேத்தோட் ரேயினுடைய வெலாசிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து for a fixed electric field between the plate, the magnetic field is adjusted such that the cathode rays strike at the original position. அது ஆரம்பத்துல O என்ற புள்ளியில பட்டுச்சு. இப்போ ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருந்துச்சுன்னா P என்ற புள்ளியில போய் படும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா P டேஷ்ல போறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுக்க போறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுக்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை பிக்சடா வச்சுட்டு இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் கொடுக்கும்போது இது Pலையும் போய் படாது, P டேஷ்லையும் படாது. அப்போ வந்து ஒண்ணு கீழே இறங்கலாம், அல்லது வந்து இது வந்து அல்லது இதை விட கீழே இறங்கலாம், அல்லது இங்க இருக்கலாம், அல்லது இங்க இருக்கலாம். ஆனா நமக்கு எங்க வரணும், நமக்கு திரும்ப O என்ற புள்ளிக்கு கொண்டு வரணும். அதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப அந்த பாயிண்ட திரும்ப O என்ற புள்ளிக்கு கொண்டு வரணும். இப்ப திரும்ப O என்ற புள்ளிக்கு கொண்டு வர்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டால உருவான போர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டால உருவான போர்ஸும் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ரெண்டு ஈக்குவல் ஆனதுனாலதான் திரும்பவும் என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பழைய பொசிஷனுக்கே அது போகுது. அப்ப தேர்ஃபோர் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் போர்ஸும் மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் போர்ஸும் சமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் போர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் போர்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலா F ஈக்குவல் டு QE அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. Qக்கு பதிலாக எலக்ட்ரானுடைய சார்ஜ் நீங்க போட்டுங்க EE. EEன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து F ஈக்குவல் டு QVB sin theta. இங்க நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பெர்பெண்டிகுலரா கொடுக்குறோம், அதனால sin theta வந்து என்ன ஆயிரும்னா 1 ஆயிடும். 90 டிகிரி போட்டீங்கன்னா அப்ப F ஈக்குவல் டு நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து F ஈக்குவல் டு QVB. பட் இங்க எலக்ட்ரானிக்ஸ் போடுறதுனால Q க்கு பதிலாக E போட்டுங்க, V போட்டுங்க, B போட்டுங்க. இப்போ தேர்ஃபோர் வந்து நமக்கு வந்து EBB அல்லது EVB அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், நீங்க அந்த Eயையும் கேன்சல் பண்ணிட்டு V கண்டுபிடிச்சலாம். V ஈக்குவல் டு E by B. இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த கேத்தோட் ரே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்ப வெலாசிட்டி ஆஃப் த கேத்தோட் ரேயை வச்சு இப்ப E by M நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப E by M கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எலக்ட்ரிக், அதாவது இதுதான் வந்து ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் வந்து O என்ற இடத்துல பட்டது. அதுவே வந்து உங்களுக்கு வந்து இங்க இருந்து எலக்ட்ரான் வந்துச்சு, O என்ற இடத்துல பட்டுச்சு. இப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் நீங்க அப்ளை பண்றீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் அப்ளை பண்ணும்போது எங்க போகும், இதே போயிட்டு இங்க போய் படும். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் அப்ளை பண்ணும்போது இங்க போய் படுது இல்லையா. இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சலரேட் ஆகுது. ப்ளீஸ் ஆக்சலரேட். அப்ப the potential energy of the electron beam at the cathode is converted into kinetic energy of the electron beam at the anode அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேத்தோடுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் கேத்தோடுல இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி வந்து நமக்கு பொட்டன்சியல் எனர்ஜி ஆகும். அந்த பொட்டன்சியல் எனர்ஜியா இருக்கக்கூடியது வந்து ஆனோட நோக்கி வருகிற பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்கமாகுது, இயக்காற்றலா மாறுது. அப்ப பொட்டன்சியல் எனர்ஜியை அதனுடைய இயக்காற்றல் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப EV ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர் அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா இதுல இருந்து E by M கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா E by M ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை 2V. இதுல கேபிட்டல் Vன்றது வோல்டேஜ் குறிக்கும். அப்ப E by M ஈக்குவல் டு ஸ்மால் Vன்றது வெலாசிட்டி, V ஸ்கொயர் பை 2V. இதுல Vக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா வேல்யூ, அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். V ஈக்குவல் டு E by B. இதுல வந்து V ஈக்குவல் டு E by B சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா V equal to E by B. இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ப E by M equal to V ஸ்கொயர் போல E ஸ்கொயர் பை B ஸ்கொயர் போடுவீங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா 1/2V அப்படியே வந்துடும், E ஸ்கொயர் பை B ஸ்கொயர். இப்ப இதுக்கு நீங்க வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம தான் அப்ளை பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம தான் அப்ளை பண்றோம். இது ரெண்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். வோல்டேஜும் நம்ம தான் ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். இதை மெஷர் பண்றது மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து E by M வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். E by M கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1.7 into 10^11 கூலும் கிலோகிராம் பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஒரு மெத்தடு.
இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து இன்னொரு மெத்தட்லயும் வந்து நம்ம இ பை எம் வந்து கண்டுபிடிக்கலாம் தாம்சன்ல. இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாம ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணி அதுல இருந்து இ பை எம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷன்ல நமக்கு மூவ் ஆகும். இப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகும் போது அதோடைய டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு, இந்த ஒய் டேஷ், இந்த ஒய் டேஷ்ன்ற வேல்யூவை நம்ம மெஷர் பண்றோம்ல, இந்த ஒய் டேஷ் மெஷர் பண்றது மூலமாக என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இ பை எம் கண்டுபிடிக்கலாம். இப்ப அதற்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆன் த ஸ்கிரீன், டிஃப்ளெக்ஷன் ஆன் த ஸ்கிரீன் வந்து இது ஆக்சுவலா இங்க ஆகக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து ஒய் டேஷ். இதுவே அப்படியே இங்க இன்னும் போக 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 பாத்தீங்கன்னா இந்த ஒய் டேஷ் வந்து இன்னும் எக்ஸஸ் ஆகி ஒய்யா இருக்கும். அப்ப ஸ்கிரீன்ல ஏற்படக்கூடிய இந்த டிஃப்ளெக்ஷன் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இந்த டிஃப்ளெக்ஷன் நம்ம மெஷர் பண்ண முடியாது. அதனால ஒய்யை மெஷர் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து இ பை எம் கொண்டு வரோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா சி 1/2 இ பை எம் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ. சின்றது கான்ஸ்டன்ட். இந்த சின்ற கான்ஸ்டன்ட் யாரை சார்ந்து இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிசார்ஜ் டியூப் இருக்கு இல்லையா, இந்த டிசார்ஜ் டியூபினுடைய ஜாமெட்ரியை சார்ந்து இருக்கும். ஏன்னா டிசார்ஜ் டியூபோட ஜாமெட்ரியை பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு விலகல் அடைந்து இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு நமக்கு எக்ஸஸா வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இ பை எம் ஈக்குவல் டு இதுல இருந்து இந்த ஃபார்முலால இருந்து நீங்க இ பை எம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். அது இ பை எம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு நீங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா இ பை எம் ஈக்குவல் டு நமக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2y பை சி எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல நீங்க அந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் எல்லா மெத்தட்லயும் நமக்கு அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. அடுத்து இன்னொரு ஃபார்முலாவும் வந்து தாம்சன் மெத்தட்ல சொல்றோம் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான் கூட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இ பை எம் ஈக்குவல் டு 2y பதிலாக வெறும் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. சி எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து எல் ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பதிலாக வந்து எல் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருது. இப்ப இதை எப்படி மெஷர், அடுத்து வந்து இந்த ஃபார்முலாவில் இக்கு பதிலாக இ என்பதை நம்ம வந்து வி பை டி அப்படின்னு எழுதலாம். அது எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இ பை எம் ஈக்குவல் டு ஒய்வி பை எல்எல் டி இன்ட்டு பி ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப ஹியர் எல்ன்றது பாத்தீங்கன்னா பிளேட்டோட லென்த். பிளேட் மீன்ஸ் நம்ம பி அண்ட் கியூ பிளேட் போட்டு மாதிரி அந்த பிளேட்டோட லென்த் எல்ன்றது, ஸ்மால் எல்ன்றது. கேபிட்டல் எல்ன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம் இல்லையா, அதுக்கும் ஸ்கிரீனுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் த ஸ்கிரீனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கேபிட்டல் எல்னு வச்சுக்கிறாங்க. அடுத்த தேர்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதே தாம்சன் மெத்தட் தான், பட் என்ன யூஸ் பண்றாங்கன்னா பார் மேக்னெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா தான். அடுத்து இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா மேக்னெட்ரான் மெத்தட். மேக்னெட்ரான் மெத்தட்ல இ பை எம்முக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா இ பை எம் ஈக்குவல் டு 8b பை பிசி ஸ்கொயர் பை ஆர்ஏ ஸ்கொயர். இதோட நிறுத்திட்டாலும் சரி, இந்த பிசி ஸ்கொயருக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு, பிசிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிசிக்கான ஃபார்முலா தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மேக்னெட்ரான் மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து ஒரு சொலினாய்டு யூஸ் பண்றோம். the critical magnetic field is produced. critical magnetic field BC இல்லையா, பிசிக்கு பேரு கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொலினாய்டு யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றோம். அடுத்து வந்து ஐசி என்பது கிரிட்டிக்கல் கரண்ட். ஐசின்றது கரண்ட், அந்த சொலினாய்டு வழியா போகக்கூடிய கரண்ட். இந்த கரண்ட் தான் எதை உருவாக்குதுன்னா கிரிட்டிக்கல் ஃபீல்டை உருவாக்குது. அதாவது கிரிட்டிக்கல் ஃபீல்டை உருவாக்குவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேரு ஐசி, திஸ் கிரிட்டிக்கல் கரண்ட்னு வச்சுக்கலாம், அல்லது கட் ஆஃப் பிளேட் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கான தனியா ஃபார்முலா இது வந்து உங்களுக்கு கிடைக்க முடிஞ்சுன்னா நீங்க படிச்சுங்க. பிசி ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐசி காஸ் தீட்டா வெபர். மியூ நாட் ஈக்குவல் டு வேல்யூ நமக்கு தெரியும். இதுல இருந்து காஸ் தீட்டாவுக்கும் தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் என் பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம வந்து சொலினாய்டு மெத்தட்ல பார்த்ததுதான், அதே ஃபார்முலா தான். இப்ப நம்ம வந்து இ பை எம் மெத்தட்ல நம்ம வந்து தாம்சன் மெத்தட் 2, அதுக்கப்புறம் வந்து சொலினாய்டு மெத்தட் 1, இன்னொன்று வந்து மேக்னெட்ரான் மெத்தட் 1, மொத்தம் வந்து 4 மெத்தடு. தாம்சன் மெத்தட்ல வந்து ஒன்னு பார் மேக்னெட் யூஸ் பண்றது, இன்னொன்னு எலக்ட்ரோ மேக்னெட் அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்.
இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ். எலக்ட்ரானிக் சார்ஜ்னா ஈயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஈயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் சாரி 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும். இப்ப இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் வந்து நம்ம ஒரே ஒரு மெத்தட் தான் பார்ப்போம். இட்ஸ் மில்லிகன் மெத்தட். இந்த மில்லிகன் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மில்லிகன் ஆயில் டிராப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆயில் டிராப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இ மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பை அட்ஜஸ்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலமாக the motion of the oil drop inside the chamber அல்லது the motion of the oil drop வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அந்த மோஷன் ஆஃப் ஆயில் டிராப் வந்து அதோட இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா அந்த ஆயில் டிராப் வந்து நீங்க என்ன பண்ணலாம், இட் கேன் பி மேட் டு மூவ் அப் ஆர் டவுன் ஆர் ஈவன் கெப்ட் பேலன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் வியூ. அதாவது அந்த ஆயில் டிராப்பை நீங்க மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இல்லாட்டி ஓய்வு நிலையில ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வைக்க முடியும். என்ன பயன்படுத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதன் மூலமாக. இப்ப மில்லிகன் அப்பேரட்டஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம்பர். சின்றது சேம்பர் தான். இந்த இது எல்லாமே சேம்பர் தான். இது எல்லாமே சேம்பர்ஸ். இந்த சேம்பர்ல பாத்தீங்கன்னா 2 விண்டோஸ் இருக்கு. இங்க ஒரு விண்டோஸ் இருக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும். இப்ப இந்த விண்டோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே வந்து உள்ள செலுத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த விண்டோ வந்து ஒரு சோர்ஸ் லைட் சோர்ஸை வந்து உள்ள செலுத்துறதுக்காக. ஏன்னா லைட் சோர்ஸை உள்ள செலுத்தி இங்க இந்த ஆயில் டிராப் வந்து கீழே விழுகிறத பாக்குறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம பார்த்து மெஷர் பண்றதுக்காக ஒரு லைட் சோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு விண்டோவும், எக்ஸ்ரே செலுத்துறதுக்காக ஒரு விண்டோவும். எக்ஸ்ரே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கேஸ் வந்து அயனைஸ் பண்ணும். இப்ப கேஸ் அயனைஸ் பண்ணுவதன் மூலமாக நமக்கு இந்த ஆயில் டிராப்பை வந்து நமக்கு வந்து மின்னூட்டம் அடைய செய்யலாம். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ரே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் ஸ்ப்ரே இருக்கு. நம்ம ஆயில் டிராப்பை இந்த ஆயில் ஸ்ப்ரே மூலமாக நம்ம டிராப்பா தெளிக்கிறதுக்கு ஒரு ஆயில் ஸ்ப்ரே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2 பிளேட் இருக்கு. இந்த 2 பிளேட்டுக்கு இடையில என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பீன்ற பிளேட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஹை டென்ஷன் வோல்டேஜ் கொடுக்குறோம். கியூன்ற அந்த பிளேட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா எர்த் கனெக்ஷன் கொடுத்துறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து மில்லிகன் அப்பேரட்டஸ் அதோட அமைப்பு. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆயில் டிராப்பினுடைய ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆயில் டிராப்போட ரேடியஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆயில் டிராப்பை இந்த ஆயில் ஸ்ப்ரே வழியா ஆயில் டிராப்பை நம்ம தெளிக்கணும். அப்ப ஆயில் டிராப் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கீழே வந்து இந்த ஹெச்ன்ற துளை வழியா கீழ் நோக்கி வரும். இப்படி கீழ் நோக்கி வரக்கூடிய ஆயில் டிராப் மேல நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து செயல்படும். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன டைப்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கீழ் நோக்கி வருகிற பொழுது அதன் மீது நமக்கு வந்து புவியீர்ப்பு விசை செயல்படும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போன்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம ஆயில் கீழ் நோக்கி இந்த ஆயில் டிராப் கீழ் நோக்கி வரும்போது இங்க இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அது மேல மேல் நோக்கிய ஒரு அப்த்ரஸ்ட் மேல் நோக்கிய ஒரு விசையை செங்குத்து விசையை செலுத்தும். ஒரு அப்த்ரஸ்ட் ஒண்ணு செயல்படும். அப்த்ரஸ்ட். அதன் பிறகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆயில் டிராப். இதுக்கு வந்து ஒரு விஸ்கோஸ் ஃப்ளூயிடுனா பாகுநிலை கொண்ட ஒரு ஃப்ளூயிடு. இது வந்து நமக்கு வந்து காற்று வழியாக வரும்போது கண்டிப்பா அங்க என்ன உருவாகும்னு பாத்தீங்கன்னா ஒரு விஸ்கோஸ் ஃபோர்ஸ் பாய்கியல் விசை ஒன்று உருவாகும். அப்ப 3 விதமான ஃபோர்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆகும். இந்த 3ம் பேலன்ஸ் ஆகி அதன் பிறகுதான் என்ன பண்ணுறது பண்ணா நம்ம வந்து கீழ் நோக்கி வரப்போகுது. இப்ப 3 விதமான ஃபோர்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து கீழ் நோக்கி தான் செயல்படும். அப்த்ரஸ்ட்ன்றது எப்பவுமே மேல் நோக்கி செயல்படும். விஸ்கோஸ் ஃபோர்ஸ்ன்றது அந்த டிராப் வந்து எந்த டைரக்ஷன்ல வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படும். உதாரணமா டிராப் வந்து கீழ் நோக்கி வந்தா மேல் நோக்கி செயல்படும். மேல் நோக்கி போனுச்சு அப்படின்னா இது வந்து கீழ் நோக்கி செயல்படும். இல்ல டிராப் வந்து இயக்கத்திலே இல்ல எந்த மூமெண்ட்டுமே இல்லாம இருந்துச்சுன்னா விஸ்கோஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்காது. இதுதான் இந்த பேசிக் கான்செப்டோட நம்ம வந்து மில்லிகன் ஆயில் டிராப்பை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆயில் டிராப் உள்ளது, அதன் மீது 3 விதமான விசை செயல்படுது. கிராவிடேஷனல், இன்னொன்னு வந்து அப்த்ரஸ்ட், இன்னொன்னு விஸ்கோஸ். ஓகே, இப்ப அந்த 3க்குமான ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி எடுத்துட்டு போறோம். தியரியில வந்து இப்ப ஏ அப்படின்றதான் வந்து ஆயில் டிராப்போட ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆயில் டிராப்புக்கான டென்சிட்டி வந்து ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப வெயிட் ஆஃப் த டிராப், இந்த வெயிட் ஆஃப் த டிராப்ன்றதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப புவியீர்ப்பு விசைக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா F = நமக்கு வந்து mg
எம்ன்றது மாஸ், பட் மாஸ் நமக்கு ஆயில் டிராப்போட மாஸ் தெரியாது, பட் டென்சிட்டி நமக்கு தெரியும். ஏன்னா டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டென்சிட்டி ஆயில் டிராப்போட டென்சிட்டியை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய ரேடியஸ் வந்து ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ வந்து நமக்கு மாசை வந்து டென்சிட்டி பேஸ்ல எடுத்து போறோம். அப்போ நார்மலா டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன உங்களுக்கு, மாஸ் பர் வேல்யூம். அப்போ மாஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்கான ஃபார்முலா வந்து மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வேல்யூம். இப்போ இந்த ஆயில் டிராப் பாத்தீங்கன்னா ஒரு கோள வடிவத்துல தான் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அப்போ therefore ரோ இன்டு கோலத்தினுடைய அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் வேல்யூ ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4/3 πr கியூப். இங்க ரேடியஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, 4/3 πa கியூப். அப்போ therefore நமக்கு வந்து ஆயில் டிராப்போட மாஸ் வந்து இந்த எம்முக்கு பதிலாக என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. இந்த எம்முக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4/3 πa கியூப் ரோ இதை கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணல. என்ன இங்க ஒரு ஜி இருக்கு இல்லையா, அப்ப என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் வந்து 4/3 πa கியூப் ரோ இன்டு ஜி கிடைக்கும். இதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்ப அடுத்து இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று செயல்படும் சொன்ன இல்லையா, அது வந்து அப்த்ரஸ்ட் ஒன்று செயல்படும். அப்த்ரஸ்ட்ன்றது நம்ம வந்து மேல் நோக்கி அதை தள்ளும். கீழே வரும்போது காற்று வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த மேல் நோக்கி தள்ளும். அப்ப அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸோட டென்சிட்டி, அப்ப அந்த அப்த்ரஸ்ட்ன்றது யாரோட டென்சிட்டியை பேஸ் பண்ணோம் அப்படின்னா கேஸோட டென்சிட்டியை பேஸ் பண்ணிருக்கோம். கேஸோட டென்சிட்டியை டின்னு எடுத்திருக்கோம். அப்ப அப்படியே இதே ஃபார்முலா அப்படியே நமக்கு வந்துடும். பட் வந்து ரோவுக்கு பதிலாக டி யூஸ் பண்ண போறோம். ஏன்னா டென்சிட்டி மாறும். இங்க வந்து ஆயில் டிராப்போட டென்சிட்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு, அப்த்ரஸ்டுக்கு வந்து அந்த கேஸ் தானே மேல தருது, அதனால கேஸோட டென்சிட்டி டின்னு எடுத்திருக்கோம். டி அப்படியே போட்டு போறோம். மற்றபடி அந்த ரேடியஸ் வந்து ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கு போகுது, அது மாற போறது இல்லை. இப்ப ரிசல்டன்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னா அதை கீழ் நோக்கிய மொத்த விசை. இப்போ புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படுது. நம்ம டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால கீழ் நோக்கி செயல்படுறத பிளஸ் எடுத்துக்கலாம், மேல் நோக்கி செயல்படுறத மைனஸ் எடுத்துக்கலாம். அப்ப வந்து இதுல இருந்து இதை நீங்க கழிச்சீங்க அப்படின்னா கழிச்சுட்டு 4/3 πa கியூப் அதை காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்ப நம்ம ரெண்டு ஃபோர்ஸுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். அடுத்து தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று செயல்படுது இல்லையா, தேர்ட் ஃபோர்ஸ் என்ன செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விஸ்கோஸ் ஃபோர்ஸ், அதாவது விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் ஒன்று செயல்படும். இப்ப வந்து நமக்கு விஸ்கோஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி செயல்படும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொருள் வந்து இப்ப டிராப் வந்து கீழ் நோக்கி இறங்குது. அப்ப விஸ்கோஸ் ஃபோர்ஸ் என்ன செய்யும், மேல் நோக்கி செயல்படும். இந்த விஸ்கோஸ் ஃபோர்ஸ் எப்பவுமே என்ன செய்யும் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் கீழ் நோக்கி வந்துச்சுன்னா மேல் நோக்கி செயல்படும். இப்ப இந்த கீழ் நோக்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை மற்றும் இந்த அப்த்ரஸ்ட், இதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ். இந்த டோட்டல் ஃபோர்ஸால அது கீழ் நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இப்ப கீழ் நோக்கி வர நமக்கு வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி வர இன்க்ரீஸ் ஆகும். கீழ் நோக்கி வர இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது கீழ் நோக்கி வரும்போது வர வேகமா வரும். ஆனால் நமக்கு வந்து விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அதுக்கு ஆப்போசிட்டா மேல் நோக்கி செயல்படும். இப்போ விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் செயல்படுறது மேல் நோக்கி செயல்படும். ஆனா அது எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா வெலாசிட்டி அதிகமாக விஸ்கோஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்ப மேலிருந்து கீழ் நோக்கி அந்த டிராப் வருகிற பொழுது அதற்கு ஆப்போசிட்ல செயல்படக்கூடிய விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த கீழ் நோக்கி வரக்கூடிய டிராப்போட வெலாசிட்டி அதிகரிக்க விஸ்காசிட்டி ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு கட்டத்துல கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த ஃபோர்ஸும் டோட்டல் ஃபோர்ஸும் இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் ரெண்டு என்ன ஆயிரும்னா ஈக்குவல் ஆயிடும். ரெண்டு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா அதன் பிறகு கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த டிராப்போட வெலாசிட்டி என்ன பண்ணாதுன்னா கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாம ஒரே திசை வேகத்துல வரும். அந்த வெலாசிட்டிக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு பேர். இப்ப இந்த டெர்மினல் வெலாசிட்டி எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம செயல்படக்கூடிய இந்த விஸ்கோஸ் ஃபோர்ஸ். ஓகே, இப்ப கீழ் நோக்கி வந்த இந்த மொத்த விசையும் மேல் நோக்கி செயல்படக்கூடிய இந்த விஸ்காசிட்டி ஃபோர்ஸும் ரெண்டு என்ன ஆயிரும், ஒரு கட்டத்துல ஈக்குவல் ஆயிருது. அப்ப ஈக்குவல் ஆகும்போது அதன் பிறகு அதனுடைய வெலாசிட்டி வந்து மாறாம ஒரே திசை வேகத்துல கீழே வரும். அப்ப அதனால ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிடறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணி இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏ கியூப் இருக்கு, லெஃப்ட் சைடு ஏ கியூப் இருக்கு, ரைட் சைடு வந்து ஏ இருக்கு. ஏ கியூப் ஏ அடிச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து அதுல இருந்து ஏ ஸ்கொயர் கிடைக்கும். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு இந்த ரூட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப ஏ ஈக்குவல் டு நமக்கு வந்து 9 பீட்டா வி பை 2 ரோ மைனஸ் டி இன்டு ஜி ஹோல் பவர் 1/2. இப்ப ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஏ கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ற போறோம் அப்படின்னா இப்பதான் வந்து நம்ம வந்து
இந்த பிளேட் ரெண்டுக்கும் இடையில நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொடுக்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க போறோம். அதே சமயத்துல இங்க இருந்து எக்ஸ்ரேயை உள்ள பாஸ் பண்ண போறோம். எக்ஸ்ரே உள்ள பாஸ் பண்ணும்போது இந்த கேஸ் வந்து அயனைஸ் ஆகி இதன் மூலமாக இந்த இதுல உள்ள ஒரு டிராப், ஏதாவது ஒரு டிராப்பை நம்ம வந்து பாசிட்டிவ் டிராப்பா மாத்த போறோம் அல்லது நெகட்டிவ் டிராப்பா மாத்த போறோம். இப்போ பாசிட்டிவ் டிராப்பா மாத்திரம்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிராப் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆயிடுச்சு. இப்ப எலக்ட்ரிஃபைட் ஆயிட்டதுனால நம்ம இங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், இங்க வந்து நமக்கு வந்து எர்த் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டிராப் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அஃபெக்ட் ஆகும். இப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்த டிராப்பை இப்ப நமக்கு எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Q is the charge on the drop. அந்த டிராப்புக்கு இப்ப சார்ஜ் கொடுத்தாச்சு, அந்த டிராப்போட சார்ஜை Qன்னு வச்சுட்டு போறோம். ஈன்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கொடுத்துருக்கோம், applied between the plates so that the drop begins to move upward. மேல் நோக்கி அந்த டிராப் போகுது, மேல் நோக்கி போறதா நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப மேல் நோக்கி அந்த டிராப் போகுது. இப்ப இதற்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேல் நோக்கி இந்த டிராப் போகும்போது அதன் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு கூடுதலா ஒரு போர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் போர்ஸ். எலக்ட்ரிக் போர்ஸ் வந்து EQ. EQவால தான் அது என்ன பண்ணுது, மேல் நோக்கி போகுது. அதனால அது வந்து EQ இஸ் பாசிட்டிவ். இப்ப அடுத்து வந்து என்னென்ன போர்ஸ் செயல்படும், ஆல்ரெடி செயல்பட்ட அதே கிராவிடேஷனல் போர்ஸ் இப்பவும் இருக்கும், அதே அப்த்ரஸ்ட் இப்பவும் இருக்கும். இப்ப கிராவிடேஷனல் போர்ஸ் மேல் நோக்கி கீழ் நோக்கி இருக்கும், அப்த்ரஸ்ட் மேல் நோக்கி இருக்கும். அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கிராவிடேஷனல் போர்ஸுக்கும் அப்த்ரஸ்டுக்கும் உள்ள மொத்த விசை வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச 4/3 πAQ ρ - dg அதை அப்படியே எடுத்துட்டு போறோம். இப்ப இந்த 4/3 πAQ ρ - dgன்றது நமக்கு வந்து கீழ் நோக்கி செயல்படக்கூடிய அந்த ரிசல்டன்ட் போர்ஸ். இந்த கீழ் நோக்கி செயல்படுற ரிசல்டன்ட் போர்ஸ் என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த டிராப் மேல போறதுனால இது வந்து மைனஸ்னும், மேல் நோக்கி செயல்படக்கூடிய இந்த விசைய மேல் நோக்கி போறதுக்கு காரணமான விசை EQ-வை நம்ம வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிடுறோம். இப்ப அதே மாதிரி நம்ம வந்து இப்ப இந்த டிராப் வந்து மேல் நோக்கி போகுது, மேல் நோக்கி போகும்போதும் நமக்கு வந்து விஸ்காசிட்டி போர்ஸ் செயல்படும். எப்படின்னா இது வந்து இப்ப கீழ் நோக்கி செயல்படும். திரும்ப அதே மாதிரி வந்து மேல் நோக்கி போக கீழ் நோக்கி செயல்பட, அப்ப ஒரு கட்டத்துல ரெண்டு பேலன்ஸ் ஆக நமக்கு இப்போது உள்ள டெர்மினல் வெலாசிட்டியை V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா முதல்ல இருந்த டெர்மினல் வெலாசிட்டி வேறையா இருக்கும், இப்போ உள்ள டெர்மினல் வெலாசிட்டி மாறும். ஏன்னா அதே வெலாசிட்டிக்கு நமக்கு வந்து அது பேலன்ஸ் ஆகாது. அப்போ வந்து இந்த மொத்த மேல் நோக்கி செயல்படக்கூடிய விசையை கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விஸ்காசிட்டி போர்ஸால ஈக்குவல் பண்றீங்க. ஈக்குவல் பண்ணி இதுல இருந்து EQ கண்டுபிடிச்சு அதுல இருந்து Q கண்டுபிடிக்கணும். Qன்றதான் சார்ஜ் ஆஃப் த டிராப். இப்ப அந்த Qக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6π η/e 9p η/2 ρ - d × sigma ρ - d × g whole power 1/2 v plus p1 அப்படின்னு நம்ம கிடைக்க போகுது. இதை வந்து இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலா செய்யும் போது என்னென்னலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து டென்சிட்டி ஆஃப் த ஆயில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏர் டென்சிட்டி அந்த D வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் விஸ்காசிட்டி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்யூடோட அந்த ஆயில் டிராப்போட விஸ்காசிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜையும் வச்சு V/Xல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து Q கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த சார்ஜ் ஆன் த Q பாத்தீங்கன்னா அந்த டிராப்போட சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்றத மில்லிகன் மெஷர் பண்றாரு பாத்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி Q வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வந்து வெவ்வேறு Q வேல்யூ கிடைக்கும் அவருக்கு. பட் எல்லா Q வேல்யூமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அடிப்படை அளவோட மடங்குகளாகவே மல்டிபிள்ஸா இருக்கு. அந்த அடிப்படை அளவு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈயோட மல்டிபிளா தான் இருக்கு எல்லா Qவோட வேல்யூ. அதுல இருந்து அவர் வந்து E கண்டுபிடிக்கிறாரு. அந்த E தான் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரானுடைய சார்ஜ். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை பயன்படுத்தி அந்த டிராப் வந்து மேல் நோக்கி நகர்த்தலாம் அல்லது கீழ் நோக்கி நகர்த்தலாம் அல்லது நகர்த்தாம ஒரே இடத்துல நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நாம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா மேல் நோக்கி நகர்த்துற மாதிரி நகர்த்தி அதுல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இது கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Q வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கீழ் நோக்கி நகர்த்த மாதிரி நகர்த்தினாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இப்ப டிராப் வந்து நீங்க பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நிக்க வைக்க போறோம்.
அப்போ ஒரே இடத்துல நிக்க வைக்கும் போது அந்த டிராப் என்ன ஆகும், நமக்கு வந்து எங்கேயுமே நகராது. டிராப் எங்கேயுமே நகராதுன்னா டிராப்புக்கு மூவ்மெண்ட் இல்லை. டிராப்புக்கு மூவ்மெண்ட் இல்லைன்ற போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் அங்க இருக்காது. விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் 0 ஆயிடும். அப்ப வந்து இப்ப புதுசா உருவான விஸ்காசிட்டி அந்த டெர்மினல் வெலாசிட்டி வந்து V1 இல்லையா, அப்ப V1 என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிடும். அப்ப இந்த ஃபார்முலால V1 மட்டும் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ் மெத்தடுக்கான ஃபார்முலா நமக்கு கிடைச்சிடும். இந்த பேலன்ஸ் மெத்தடுக்கு போயிடுவோம். பேலன்ஸ் மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் டிராப்பை வந்து பேலன்ஸா அதாவது ஒரே இடத்துல இருக்க வச்சு அதன் மூலமா நீங்க வந்து Q கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப V1க்கு பதிலா மேல உள்ள ஃபார்முலால 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Q ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 9 power 1 by 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஓட ரூட் வந்து 3. இந்த 3 3ஆல பெருக்கிங்கன்னா 18. இப்ப இந்த ஃபார்முலாவும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு வந்து மில்லிகன் ஆயில் டிராப் மெத்தட்ல E கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அது எலக்ட்ரானுடைய சார்ஜ் கண்டுபிடிக்கிறது தான் மெத்தட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் பாத்தீங்க அப்படின்னு பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்ச வந்து இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த மெத்தட்ல இருந்து கண்டுபிடிக்கும் பிளாங்க் கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கான ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் ரெண்டுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைகிறாங்க. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்து tan θ ஈக்குவல் டு h/e. இப்ப நம்ம tan θ E மதிப்பு எல்லாமே தெரியும். இதுல இருந்து h கண்டுபிடிச்சிடலாம். இப்ப h ஈக்குவல் டு நமக்கு வந்து E tan θ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சுங்க. h ஈக்குவல் டு E tan θ. ஸ்லோப் வந்து இந்த E tan θ. இந்த ஹெச்ன்றது யாருக்கு சமம்னு பாத்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு சமம். அதை E இன்ட்டு tan θவுக்கு சமம். tan θன்றது ஸ்லோப்புக்கு சமம். ஸ்லோப்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா டெல்டா விஎஸ் பை டெல்டா வி, அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் பை ஃப்ரீக்வன்சி. அப்ப E இன்ட்டு டெல்டா விஎஸ் பை டெல்டா வி டெல்டா நியூ ஈக்குவல் டு டெல்டா விஎஸ்ன்றது எப்படி எழுதலாம், V2 மைனஸ் V1 எழுதலாம். டெல்டா நியூன்றது நியூ2 மைனஸ் நியூ1 எழுதிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபார் விஎஸ் ஈக்குவல் டு 0, அதாவது நீங்க ஸ்டாப்பிங் பொட்டன்சியலே கொடுக்கல அப்படின்னா எப்ப கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ வந்து நியூ நாட்டுக்கு சமமாகும் போது. நியூ வந்து நியூ நாட்டுக்கு சமமா இருந்தா நமக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த கிராஃப்ல இருந்து போட்டிருப்போம். நியூ வந்து நியூ நாட்டுக்கு சமமா இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் பாத்தீங்கன்னா 0. அடுத்து அதுவே வந்து உங்களுக்கு நியூ நாட்டு 0 இருந்துச்சுன்னா இதுல ஃபுல்லா நியூ நாட்டு 0னா அப்ப வந்து விஎஸ் ஓட வேல்யூ என்ன சொல்றோம் அப்படின்னா h நியூ நாட் பை E அப்படின்னு சொல்றோம். h நியூ நாட் பை E. இப்போ விஎஸ் ஈக்குவல் டு நியூ வந்து 0, ஃப்ரீக்வன்சி 0 அப்படின்னா விஎஸ் ஈக்குவல் டு h நியூ நாட் பை E. இந்த h நியூ நாட்ன்றது என்ன பண்ணி பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். இதுதான் நமக்கு ஒமேகா நாட் கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க ஜெனரலா வந்து நம்ம வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். h நியூ நாட்ன்றது நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா E இன்ட்டு ஓபி. E இன்ட்டு ஓபி. ஓபின்றது என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ்ல வெட்டக்கூடிய அந்த ஒய் இன்டர்செப்ட். இதுல ஒய் இன்டர்செப்ட்னா வந்து நமக்கு வந்து h நியூ நாட் பை ஏபி அப்படின்னு h நியூ நாட் பை ன்னு சொல்லலாம். இதை இந்த ஒய் இன்டர்செப்ட் இதை நம்ம ஓபின்னு வச்சிருக்கோம். ஓபி. இந்த ஓபிய நீங்க ஈயால பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இ கேன்சல் ஆயிடும். அப்ப h நியூ நாட் கிடைக்கும். h நியூ நாட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து E/M மெத்தட் அப்புறம் வந்து மில்லிகன் ஆயில் டிராப் மெத்தட் மூலமாக எலக்ட்ரானோட சார்ஜ் கண்டுபிடிச்சோம். அடுத்தது வந்து போட்டோ எலக்ட்ரிக் மெத்தட்ல வந்து ஹெச் கண்டுபிடிக்கிற அது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இப்ப E/M மெத்தட்ல இப்ப என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? E/M மெத்தட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு E/M கண்டுபிடிக்கிறதுக்கு? ஓகே, தாம்சன் மெத்தட்ல அதுல 2 மெத்தட் இருக்கு. அடுத்து லாங் சொலினாய்டல் மெத்தட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெலிக்கல். ஓகே, ஹெலிக்கல் மெத்தட், இன்னொரு பஸ் மெத்தட். ஓகே, அது இல்லாம இன்னொரு மெத்தட் 3 மெத்தட் வந்திருக்கு. இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, 4 மெத்தட்ல பார் மேக்னெட் தாம்சன் மெத்தடு, இன்னொன்று வந்து ஜெனரல் மெத்தட் வந்து மேக்னட்ரான்.
மேக்னட்டான் மெத்தட் இருக்கா? ஓகே. இப்போ வந்து அந்த லாங் சொலினாய்டல் மெத்தட் ரைட்டு, சரி. இப்போ வந்து இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து நம்ம ஸ்பாட்டா மாத்துவோம், அதே மாதிரி வெர்டிக்கல் லைனை ஸ்பாட்டா மாத்துவோம் இல்லையா? அது வந்து என்ன மெத்தட் அது? ஹரிசாண்டல் லைனை ஸ்பாட்டா மாத்துறது, வெர்டிக்கல் லைனை ஸ்பாட்டா மாத்துறது என்ன மெத்தட்? ஹெலிக்கல் மெத்தட் அல்லது சொலினாய்டு மெத்தட்ல தான் நம்ம வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனை நம்ம வந்து ஸ்பாட்டா மாத்துறோம். ஓகே. அங்க சொலினாய்டு மெத்தட்ல சொலினாய்டை வந்து எந்த டைரக்ஷன்ல வைக்கணும்? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கிறீங்க. ஓகே. அடுத்து வந்து இப்ப சொலினாய்டு மெத்தட்ல வந்து சொலினாய்டு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல வச்சிடுறீங்க. அவர் வந்து ஹரிசாண்டல் அல்லது வெர்டிக்கல் லைன் கிடைக்குது. இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனை திரும்ப ஸ்பாட்டா மாத்துறதுக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம வந்து என்ன கொடுத்து ஸ்பாட்டா மாத்துறோம்? சொலினாய்டுக்கு கரண்ட் கொடுக்குறோம். கரண்ட் கொடுக்கும்போது ஆக்சுவலா அது என்னவா மாறுது? நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறும். அதுல இருந்து நமக்கு வந்து ஸ்பாட் கிடைக்கும். அடுத்தது வந்து மில்லிகன் ஆயில் டிராப் மெத்தட். மில்லிகன் ஆயில் டிராப் மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராப்பை வந்து நார்மலா டிராப் பண்றீங்க. டிராப் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அதோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ரேடியஸ் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. ஏ கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து அது வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து டிராப் வந்து மேல் நோக்கி நகர்த்துறது, இன்னொன்று வந்து பேலன்ஸா ஒரே இடத்துல வச்சுக்கிறது. ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம விஸ்கோஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி செயல்படும்? விஸ்கோஸ் ஃபோர்ஸ் எப்படி எந்த டைரக்ஷன்ல செயல்படும்?